எதுக்குங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அவங்கள எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க பணத்தை தானே மொங்காம போட்டாங்க அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மொட்டை போட்டு நிக்கிறான்ல, ஆக்சுவலா அந்த ஆளுக்கு மொட்டை அடிக்கல, அந்த ஆளு தான் பல்லாயிரம் பேருக்கு மொட்டை அடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேரோட பேர் அடிபடுது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த எம்எல்ஏ மாதிரி இது ஒரு ஸ்கேம். FQL ஹெல்த் அப்படின்னு ஒரு செயலி மூலியமா நீங்க இவ்வளவு பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு டாலர் வந்து இத்தனை நாள்ல வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேரை ஏமாத்தி அவங்களும் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காசு போட ஆரம்பிச்சிருக்காங்க. சிம்பிள். அந்த சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி தான். அவங்களோட ஆசையை தூண்டணும்னா போதும், அவங்களுக்கு தான் நோகாம நொங்கு குடிக்கிற மாதிரி பணம் வந்தா போதும். புறா உழைக்காம பணம் வரணும்னு ஆசைப்படுறீ, எந்த மொட்டை அடிச்சிட்டானா அப்ப பல பேர் வெளியில நின்று கத்தியெல்லாம் உங்க காசு போச்சா? ப்ளூ கலர்ல மேல மூலையில இருக்கா, அதான் எங்க கம்பெனி. இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து அவங்க நடத்துறவங்க, எங்க இப்ப உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் அந்த விஜே டீம்ன்றவங்க. சரிங்களா? இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா ஃபாரின்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து அவங்களுக்கு கீழே ட்ரேடிங் பண்றோம், ஷேர் மார்க்கெட்ஸ் மாதிரி. காசு பயப்படவே தேவையில்ல. 12,000 போட்டு சேர்றாங்கன்னா 1.5 மாசத்துல 2 மாசத்துல வந்து அந்த போட்ட காசை எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வர்ற காசை மாசம் மாசம் நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். முடிஞ்சா ஆசையை தூண்டிருச்சா, நீங்க இவ்வளவு 3 மாசத்துலயே உங்க முதல்ல எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வரது பூரா உங்களுக்கு லாபம் தான் சொல்லிருச்சா? அம்பிட்டுதான் முடிஞ்சு போச்சா? அந்த ஒம்பளை புள்ள தூண்டி முள்ள புழுவை மாட்டி போட்டுருச்சு, இவங்க கவக்குன்னு கவிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கில் பணம் போட அம்பிட்டு பேருக்கும் பணத்தை வாங்கிட்டு இவங்க மொட்டையை போட்டாங்க. யார் யார் பேர்லாம் அடிபடுதுன்னா, இந்த பாக்குற எல்லாம் இவன் பேர், ஒருத்தன் பேர் ரஞ்சித், இன்னொருத்தன் பேர் அருண். அந்த இன்னொருத்தி லேடி பேசிக்கிட்டு இருந்துச்சுல, அது பேர் பிரியா, அது வந்து அருணோட ஒய்ஃப்ன்றாங்க. இதெல்லாம் நானா சொல்லல, பாதிக்கப்பட்டவங்க வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பு. அது போக மக்களுக்கு மொட்டையை போட்டு மொட்டையை போட்டு ஒருத்தர் நிக்கிறான்ல, இவன் பேர் FQL ரிச்சர்ட் அப்படின்றாங்க. நெட்வொர்க்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இதுல இந்த ரிச்சர்ட்ன்றவன சமீபத்துல போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அந்த போலீஸ் வண்டியை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா கல்ல விட்டு இருந்து உடச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால போட முடியாது, போட்டா தூக்கிடுவாங்க, அதனால போடல, இந்த கம்யூனிட்டி கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் அவங்க டீம்ல உள்ள இன்னும் சில பேரை போலீஸ் தேடிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது எந்த பக்கம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அலங்காநல்லூர், மதுரை மாவட்டம் மேலூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், இந்த ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரவுண்டு கட்டி மொட்டை அடிச்சிருக்காங்க மக்கள். அந்த சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்த பாதிக்கப்பட்ட 500க்கு மேற்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியோட ஏமாத்தினவங்கள கண்டிப்பா போலீஸ் கைது பண்ணி அவங்க லாடம் கட்டணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி என்ன உழைக்காம உங்களுக்கு காசு வரணும்? அது எப்படி எதுவுமே பண்ணாம ஒரு காசு வருமா? அப்படி வந்தா அந்த காசு நிலைக்குமா? அப்படி வருதுன்னா அந்த காசு எப்படி வரும்? எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா? அங்க மூலையில இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்க, 1 போட்டா 2ன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க. நியூஸ் வந்துகிட்டே தானே இருக்கு. எதை நம்பி நீங்க காசு போடுறீங்க? அப்பனா உங்களை ஈஸியா ஏமாத்திரலாமே இந்த மாதிரி மனநிலையில இருந்தீங்கன்னா. ஐயா திருந்துங்க.